ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் அப்பம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் அரை கப்பு ரவை எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் சர்க்கரை அரை கப்பு எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சர்க்கரை, ரவை, மைதா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் நம்ம கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். அப்புறமா எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி ரவெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இதில் 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க கரெக்டாக. அதுக்கு மேலெல்லாம் ஊற வைக்க வேணாம். அப்போ தான் ரவெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நம்ம கரண்டியில் வச்சு எடுத்து ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம குழம்பு ஊற்றுற கரண்டியில் எடுத்து இப்படி ஊற்றிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா வெந்து கொஞ்சம் உப்பி வருது பாருங்கள். பூரி மாதிரி எப்படி உப்பி வருது பாருங்கள். நம்ம ஊற வைக்கிறதுல தான் இருக்குது. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. மினி பூரி மாதிரி இருக்குது. இப்போ 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரே சைடாக வேகட்டணுன்னாலும் ஒரு சைடு தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ நம்ம இன்னும் ஒன்றையும் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நம்மளுடைய இனிப்பு அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.